Hi friends, welcome to Priya's Aari World. இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது chamiki டைப் 2. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஒவ்வொரு சமிக்கியும் தனித்தனியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் நாம் ஒரு சமிக்கி மேலேயே அடுத்த சமிக்கி வச்சு கண்டினியூவாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் நார்மல் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் கூட எடுத்துக்கலாம். ஸோ த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் சில்க் த்ரெட் எடுக்கலாம், ஜரி த்ரெட் எடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற சமிக்கிக்கு அடியில் நான் அடுத்த சமிக்கி வச்சு டைரெக்டாக அடுத்த ஸ்டிச் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஹோல்லேருந்து போட்டுட்டு மறுபடியும் அடுத்த சமிக்கியில் இருக்கிற அடுத்த ஹோலில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு சமிக்கியும் ஃபஸ்ட்டு போட்ட சமிக்கிக்கு அடியில் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது டைப் 2 ஓகேங்களா. ஸோ இது அடியிலையும் வைக்கலாம், மேலேயும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லித்தரேன் பாருங்கள். பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, பட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி நீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சமிக்கியாக எடுத்து நம்ம பக்கத்தில் கொண்டுட்டு அதோட ஹோலில் உள்ளே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ அடுத்த சமிக்கி எடுத்து வச்சு அதோட ஹோலில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சமிக்கியில் ஹோலில் விட்டுட்டு அதுக்கு வெளியில் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொன்று கொண்டுட்டு வந்திருப்போம். பட் இதில் அப்படி கிடையாது. ஒரு ஹோலில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த சமிக்கி எடுத்து அடியிலையோ இல்லை மேலேயோ வச்சு அடுத்த ஹோலில் நாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஸ்டிச் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு டிசைன் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் மேலே வச்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அடியில் வச்சு போட்டோம். இப்போ நான் மேலே வச்சு போடுறேன். நீங்கள் கிளாஸில் ரெண்டையுமே கண்டினியூவாக ஒரே டைமில் பண்ணக்கூடாது. தனித்தனியாக ஏதாவது ஒரு டிசைன் பண்ணால் கூட ஓகே. ஸோ இப்போ நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ முதல்ல ஒரு சமிக்கி எடுத்து மேலே வச்சுட்டு அந்த ஹோலில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஷேப்லேயும் போட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதை ஃபில்லிங்காக நம்ம கொடுப்போம். ஸோ இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த டைப்புமே கற்றுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சமிக்கி ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் பழகி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ கடைசியாக நம்ம போட்டு முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு எப்பயும் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே இதுலேயும் நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அவுட்லைன் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. டைப் 1 டைப் 2 ரெண்டுக்குமே நீங்கள் அவுட்லைன் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதையவே நீங்கள் ஃபில்லிங்காக கொடுத்துட்டிங்கனாவே போதும். இதுக்கு நமக்கு தனியாக ஜரி த்ரெட்லேயோ இல்லை பீட்ஸ்லேயோ இல்லை ஸ்டோன்லேயோ எந்த ஒரு அவுட்லைனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஜரியிலையோ சில்க் த்ரெட்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுலேயே அடுத்த டைப் எப்படின்னு சொல்லித்தர பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சமிக்கி எடுத்துகிட்டு அதில் ஒரு சுகர் பீடையும் நம்ம சேர்த்தி போட்டுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு தடவையும் சமிக்கி சுகர் பீட் ரெண்டையுமே லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதில் நம்ம சுகர் பீடு லோட் பண்ணுறதுனால ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சமிக்கி எடுத்து போடணும். ஓகேங்களா, கண்டினியூவாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த டைப் மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு சமிக்கி ஒரு சுகர் பீட் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவாக பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போடுறேன். ஓகேவா. இப்போ மறுபடியும் ஒரு சமிக்கியும் சுகர் பீடும் எடுத்து மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போடுறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து போடுற அந்த சமிக்கியும் அந்த ஸ்டோன் செயினும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் தான் நமக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். நீங்கள் இந்த ஸ்டிச்சில் ஒரு டிசைன் ஒன்று போட்டு பாருங்கள். ஸோ நான் டைப் 2ல் 2 சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 2 டிசைனுமே நீங்கள் போட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக போட்டு பாருங்கள்.
இந்த ஸ்டிச் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் வந்து ஷேப் இருக்குது. எந்த ஷேப்பில் போட்டு பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 ரவுண்டு போடுங்க. இது ரவுண்டு கிடையாது, ஆக்சுவலாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லீஃப்லேயுமே வந்து ஃபில் பண்ணுங்கள். அதாவது உள்ளே ஃபில்லிங்காக தான் கொடுக்கணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துடணும், அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே கொடுக்கணும், அதுக்கப்புறம் உள்ளே இதே மாதிரியே நீங்கள் உள்ளே கொடுக்க கொடுக்க அது என்ன ஆகும்னா பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்துடும். லீஃபும் அதே மாதிரியே தான். இந்த இது இருக்குல்ல, ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதுவும் இதே மாதிரி தான். ஸோ எல்லாமே நீங்கள் சமிக்கிலேயே கொடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.